குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது உலகின் மிக உயரமான ரோப் கார்களில் ஒன்று. சில நிமிடங்களில் நம்மை 14,000 அடிக்கு மேலே கொண்டு போகும் ஒரு பயணம். கீழே பைன் மரங்கள், மேலே பனி மூடிய மலைகள், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8,700 அடி உயரத்தில் உள்ள குல்மார்க். இந்த பயணம் உண்மையிலேயே எப்படி இருக்கும்னு இன்றைக்கி நாம் நேரில் பார்க்க போகிறோம். கார் ரெடி, டிரைவர் ரெடி பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நேரம் இப்போது காலை 9 மணி ஆனாலும் பனி இன்னும் விலகவில்லை. இன்று நாம் ஸ்ரீநகரிலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குல்மார்க் நோக்கி பயணம் செய்கிறோம். இந்த மலைத்தொடர் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டிற்கு அருகில் அமைந்த காஷ்மீரின் ஒரு முக்கியமான பகுதி. அங்கு தெரியும் அந்த வளைவில் கேட்வே டு குல்மார்க் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வழியில்தான் நாம் இப்பொழுது போகப் போகிறோம். தற்போது நாம் தங்மார்க் பகுதியில் வந்து சேர்ந்துள்ளோம். இங்கிருந்து தான் குல்மார்க் கண்டோலா பேஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டும். பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் நாட்களில் வாகனங்களில் ஆன்டி ஸ்கிட் செயின் உள்ளதா என்பதை சோதித்த பிறகே மேலே செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கு காரணம், இந்த சாலைகளில் பனிக்கட்டிகள் உருவாகுவதால் சாதாரண வாகனங்கள் பிடியை இழக்கும் அபாயம் அதிகம். பயணிகளின் பாதுகாப்பிற்காக இந்த நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்படுகிறது. தங்மார்க் பார்க்கிங் பகுதியிலேயே பனியில் நடக்க ஏற்ற பூட்ஸ், கையுறை, மேல ஆடை போன்ற குளிர்கால உபகரணங்கள் வாடகைக்கு கிடைக்கின்றன. மேலே செல்லும்போது குளிர் 0 டிகிரிக்கும் கீழே இருக்கும் என்பதால் தேவையான உபகரணங்களை இங்கேயே பெற்றுக்கொள்வது பாதுகாப்பானது. தற்போது நாம் குல்மார்க் கண்டோலா பேஸ் ஸ்டேஷன் பார்க்கிங் வந்துள்ளோம். இங்கிருந்து ஸ்டேஷன் கட்டிடம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். இந்த பகுதியில் தங்கும் ஹோட்டல்கள் இருந்தாலும் உள்ளே வாகனங்களுக்கு அனுமதி இல்லாததால் நாம் ஒன்று ஆட்டோவில் செல்ல வேண்டும், இல்லையெனில் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் நடந்து சென்றால்தான் இந்த வழியின் அழகை நம்மால் உணர முடியும். நாம் போகும் வழியிலேயே பனிக்காலங்களில் ஸ்லெட்ஜிங் போன்ற பனி விளையாட்டுகள் நடைபெறுவதையும் காணலாம். இதே இடம் கோடை காலங்களில் பசுமையான மேடாக மாறி உலகின் உயரமான கோல்ஃப் மைதானங்களில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. கண்டோலா பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த கண்டோலா சேவை 2 கட்டங்களாக செயல்படுகிறது. முதல் கட்டத்தில் இங்கிருந்து காங்டூரி வரை இந்த ரோப் கார் செல்லும். 2வது கட்டமாக அப்பர் வாட் பீக் வரை செல்ல அனுமதி வழங்கப்படும். தற்போது நாம் கண்டோலா வரிசையில் காத்திருக்கிறோம். பயணிகளின் எண்ணிக்கை பருவ காலத்தையும் வானிலையையும் பொறுத்து மாறுபடும். இப்பொழுது நாம் கண்டோலாவின் ரோப் காரில் இருக்கிறோம். மேலே செல்ல செல்ல கீழே பைன் மரங்களும் பனி மூடிய மலைச்சரிவுகளும் தெளிவாக காணப்படுகின்றன. இந்த கண்டோலா இமயமலை பகுதியின் பீர் பஞ்சால் மலைத்தொடரை கடந்து செல்கிறது. ஒரு கட்ட பயணம் முடிந்து நாம் காங்கூரி நிலையத்தை அடைந்து விட்டோம். பனி காலத்தில் இந்த இடம் முழுவதுமே பனியால் மூடப்படும்னு சொன்னாங்க. அது நிஜம்தான் என்று நிரூபிப்பது போல் இந்த இடம் அமைந்திருக்கிறது. நாம் குளிர் தாங்காமல் இத்தனை உடைகளை அணிந்திருக்கிறோம். இவரோ மிக கூலாக சுற்றி கொண்டிருக்கிறார். இங்கு ஒரு பக்கம் ஸ்கீங்கர் செய்ய பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு தள்ளப்படும் ஸ்லெட்ஜ் ஆக்டிவிட்டி நடந்து கொண்டிருக்கிறது. முழுவதுமாக பனி சூழ்ந்துள்ள இந்த இடத்துல திடீரென்று இந்த காக்கா கூட்டம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இங்கு அதை பார்ப்பது வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. முதல் நிலையே இப்படி இருக்கும்போது 2வது நிலை எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கிறது. 2ஆம் நிலையான அஃபர்வாட் பீக் இருக்கும் பகுதியில் வானிலை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வருகிறது. வானிலை பயணத்திற்கு உகந்ததாக இல்லையெனில் இங்கிருந்து செல்லும் கேபிள் கார் ரத்து செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது. அதனால் 2ஆம் நிலைக்கு செல்லும் கேபிள் கார் இருக்கும் இடத்துக்கு உடனே செல்லலாம். 2ஆம் நிலையை நோக்கிய பயணம் தொடங்கிவிட்டது. கீழிருந்து பார்த்த காங்கூரின் அழகை விட மேலிருந்து இப்போ பார்க்கும்பொழுது
இது ஒரு முழு ஸ்னோலேண்ட் போல நம் கண்முன்னே விரிந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் கீழே என்ன இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு புகைமண்டலம் சூழ்ந்துள்ளது. மாய உலக பயணம் முடிந்து அஃபரவாட் பீக்குக்கு வந்தாச்சு. இப்பொழுது நாம் நிற்கும் இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து 14,403 அடி உயரத்தில் உள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான லைன் ஆஃப் கண்ட்ரோல் இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மலை முழுவதும் வெறும் பனிதான் தெரிகிறது. இந்த பனியால் நிறைந்த பாதையில் நடக்கும்போது பாதையில் கவனம் மிக அவசியம். சிறிது தவறினாலும் வழுக்கி விழுந்து காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நம் உடலில் பனி காற்றுப்படும் இடங்கள் குளிரில் உறைவதை நம்மால் உணர முடிகிறது. இந்த மலை மேல் ஒரு சின்ன உணவகம் இருக்கிறது. இங்கு நின்று சுவாசிக்கும் போது வாயிலிருந்து புகை வரும் அளவிற்கு இந்த இடம் ரொம்ப குளிர்கிறது. மலைப்பகுதிகளின் ட்ரெடிஷ்னல் உணவாக நூடுல்ஸ் எப்போது மாறியது என்று தெரியவில்லை. எங்கு போனாலும் சூடாக நூடுல்ஸ் கிடைக்கிறது. ரோப் காரில் ஏறி மீண்டும் நாம் முதல் நிலைக்கு செல்லப் போகிறோம். அங்கு தெரிவது சேர் லிஃப்ட். இதுவும் கண்டோலா போல தான் செயல்படும். ஸ்கீ வீரர்களை மலையில் 3,900 மீட்டர் முதல் 4,100 மீட்டர் உயரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. குல்மார்க் பேஸ் ஸ்டேஷனுக்கு செல்வதற்கு இங்கு ஒரு பெரிய வரிசை நிற்கிறது. கண்டோலாவில் பயணம் செய்வதற்காக ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்யும் போது கூட்டம் கம்மியாக இருக்கும் காலை நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நேரம் ஆக ஆக மாலை நேரத்தில் திரும்பி வரும் வேளையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு கண்டோலா கிடைக்க சுமார் 1.5 மணி நேரம் ஆனது. கீழே இறங்கும் வழியில் சிறிய குடிசைகள் அங்கங்கே தெரிகிறது. நம்முடன் பயணம் செய்பவர் இதெல்லாம் இங்கு ஆடு மேய்ப்பவர்களின் வீடுகள் என்று கூறினார். பனிக்காலத்தில் இந்த இடத்தை விட்டு கோடை காலத்தில் இங்கு திரும்பி வருவார்கள் என்று கூறினார். அப்படி என்றால் அவர்கள் பனி காலத்தில் எங்கு சென்றிருப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அதற்கு பதில்தான் தெரியவில்லை. நாம் பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.